ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத வாங்கி என் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஸோ காலையில் எப்பயும் போல் பால் காய்ச்சறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பால் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பியாச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு கொஞ்சம் கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 2-3 பொருள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கும் போயிட்டு இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கும் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் தான் அந்த பேக் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவையான ஒரு 2-3 பொருள் தான் வாங்கிட்டு பன்னீர் க்ரீம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் ட்ரை பண்ணேன் கேக்கு. அது ரொம்ப சொதப்பலாயிருச்சு. அதை நான் தூக்கி தான் போட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் வீடியோ கூட எடுத்துகிட்டு பாதியிலே நான் விட்டுட்டேன். சுத்தமாக அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதை தூக்கி போட்டுட்டேன் நான். ஸோ இங்கே மேலே அந்த கேக் டின்னு தான் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு மேல் செக்ஷனில் போனேன். பட் ஆனால் அது இல்லை. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இது சும்மா உங்களுக்காக சும்மா அது ஒரு சுற்றி காமிச்சேன் என்னென்ன இருக்குன்றதுக்காக. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருள். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஆனிவர்சரி. ஸோ அதனால் இதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. கிளம்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்து என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்து வெசல் வாஷிங் தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் கழுவி வச்சுட்டு படுக்கலை. ஸோ அதனால் காலையில் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதையும் கழுவி வச்சுட்டு எல்லாம் க்ளீனாக அந்த வேலையை முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வேலையும் எல்லாம் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்தேன். புட்டு தான் செஞ்சேன். சிம்பிளாக புட்டு தான் செஞ்சேன். வேறு எதுவும் செய்யலை. ஸோ புட்டு செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், எங்கள் வீட்டு பூனை எப்படி விளையாடுது பாருங்கள் பால். அது சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். மற்ற நாளுக்கும் இந்த வெட்டிங் டே, பர்த்டே இந்த நாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமுமே கிடையாது. நார்மல் ட்ரெஸ் போடுவோம். அந்த அன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ரெஸ் போடுவோம். ஸோ அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குமே ஒழிஞ்சு வேறு வீட்டு வேலையிலையோ இல்லை சமைக்கிறதுலையோ எந்த வித்தியாசமுமே இருக்காது. அந்த ரொட்டீன் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை சந்தோஷமாக நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெயில் பட்டரில் பட்டை, கிராம்பு, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 தக்காளி இதுதான் நான் எடுத்திருக்க ரேஷியோ. பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஆனியன் சேர்க்கணும். ஆனியன் சும்மா ரஃப்பாக நம்ம கட் பண்ணி வச்சா போதும். ஃபைனாக சாப் பண்ணணும் அதெல்லாம் இல்லை. சும்மா ரஃப்பாக நம்ம அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம், அப்புறம் ஒரு 5 தக்காளி, 5 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி எப்போயுமே வெங்காயத்தோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் நான் நிறையா செய்கிறனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டே இருங்க. அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள்,
அப்புறம் வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிம்லேயே வைக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா அதெல்லாமே நல்லா வதங்கிடணும். எதுவுமே வந்து இந்த ரா ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா எல்லாமே வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்மளால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றும் நான் பெருசாக லஞ்சுக்கு செய்யலை. வெறும் பன்னீர் பட்டர் மசாலா ஜீரா ரைஸ் 2 தான் செஞ்சேன். வேறு எதுவுமே செய்யலை. ஸோ இது வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஜீரா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெய் எண்ணெய் 2மே ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் 4யும் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி அது 2ம் போட்டு அதையும் தாளிச்சிட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சோடனே அரிசி போடணும். இதுதான் வந்து ஜீரா ரைஸ். வேறு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் போடுறேன். இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப அது மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அடுத்த வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப அது மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி நிறையா லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட டேலண்ட்டை நிறையா வச்சுட்டு அதை காமிக்காமல் வெறும் வீட்டு வேலை மட்டுமே செய்கிறதே அவங்களோட வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கவங்கள ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணால் நிறையா பேர் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி நிறையா வந்து அவங்களாலே சாதிக்க முடியுன்றதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நானே அந்த மாதிரி ஒரு டைப் தான். நான் வந்து இந்த அளவுக்கு பேசுவேன் அப்படின்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருக்க நிறைய பெண்களுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா அரிசியில் அந்த ஒரு படி அரிசி போட்டேன். அதுக்கு வந்து 2½ படி தண்ணி ஊற்றினேன். ஸோ தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோடனே அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுட்டு தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுட்டு சமமாக வந்தோடனே தம் போட்டணும். இந்த மாதிரி ஒரு கல் மேலே வச்சுட்டு சிம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்யறதுக்காக வந்துட்டேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைக்கணும். பார்த்திங்கன்னா இதையும் வந்து அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜாரை நல்லா அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் தான் முக்கால்வாசி கிரேவி ஊற்றிக்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வந்து திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த கிரேவி வந்து நம்ம ஒரு அளவுக்கு வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ வந்து தண்ணி வந்து பார்த்திங்க, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. கலந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணால் தான் ஒரு அந்த இனிப்பு காரம் கலந்த மாதிரி அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு கொதி லைட்டாக வந்தோடனே க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணோடனே அது நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா முந்திரி எல்லாம் போட்டிருக்கனால கடாயில் வந்து ஒட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் தான் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கிது. ஸோ அதையும் வாங்கி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா
நம்ம வந்து பன்னீர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த பட்டர் வந்து மேலே தெளிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச எல்லா பன்னீரையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் தம் போட்டிருந்தது, அதுலேருந்து நம்ம எடுத்துட்டு ரைஸ் எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸும். ஸோ ஜீரா ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா லஞ்சுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து விளையாண்டுருக்கா. கொஞ்ச நேரம் அவ கூட அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம் எல்லோரும். விளையாண்டுட்டு என் பொண்ணு பேர் வந்து ஐசல் இஷ்வா. ஸோ விளையாண்டுட்டு கொஞ்சம் ஈவினிங் வந்து வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ வெளியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.